வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். சிவனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் என்னென்ன கிழமையில் என்ன நெய்வேத்தியம் வச்சு படைச்சா நமக்கு என்ன விதமான குறைகள் தீரும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு பதிவு தான் இது. அதை விட இந்த வருடம் பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னா புதன்கிழமை வருது. புதன்கிழமைக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் மூத்தோர் பழமொழி. அது உண்மையும் கூட. புதன்கிழமை கிடைக்கறியாத ஒரு வரப்பிரசாதம். அந்த கிழமையில் சிவனுக்கு உரிய அந்த மாசி மகா சிவராத்திரி வர்றதுங்கிறது இந்த வருடம் மக்களுக்கான குறைகளை நீக்குவதற்கு சிவன் அருள்பாலிக்கிறத நம்ம வரமாக அன்றைய தினம் முழித்திருந்து சிவனுக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படைத்து சிவனை மனதார வழிபாடு செய்யும் போது சிவபெருமான் நம்மளுடைய தீராத கர்மாக்களை குறைத்து நிறைந்த அருளாசிகளை கொடுத்து நிறைவற்ற செல்வங்களையும் கொடுத்து ஆரோக்கியங்களை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு வரமான ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு வாங்க என்ன கிழமையில என்ன விதமான நெய்வேத்தியங்கள் வைத்து என்ன குறைகளுக்காக சிவபெருமானை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ஒரு உரிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இந்த திங்கட்கிழமை நம்ம நைவேத்தியங்கள் முக்கியமாக வீட்டில் சிலை வைக்கலாமா, சிவபெருமானினுடைய ஃபோட்டோ வைக்கலாமா, இப்படி நிறைய பேர் இன்னுமே சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வராகி சிலை வைக்கலாமான்னு கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி மனது தான் தங்குங்களா காரணம். மனம் நமக்கு எப்படி இறைவனோட ஒன்றி இருந்து இறைவனை ஒரு உறவாக நம்ம நினைச்சு வழிபாடு பண்ண ஆரம்பித்தோம்னா, உறவுன்னு சொல்கிறதுனால ரொம்பவும் ஒரு உறவுனா இப்படி தான் அப்படின்னு இல்லை. அந்த ஒப்படைப்புக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இறைவனோட ஒன்றி இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவ நிலை, பக்தி நிலை, ஒப்படைப்பு நிலை வேணும். அதனால் உறவு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எளிமையாக நினைக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல், ஒப்படைப்பாக இருக்கணும். எந்த நிலையிலும் நன்மை கொடுத்தாலும் தீமை கொடுத்தாலும் என் அருகில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் காரணமாக இருக்கும்போது எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கக்கூடிய மனநிலை, அதுதான் ஒப்படைப்பு. அந்த ஒப்படைப்பும் உறவுத்தன்மையானதுன்னா நம்ம எப்படி நம்ம உறவுகள் கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம். அந்த அளவுக்கு உண்மையாகவும் பக்தியாகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் உறவை நான் அடிப்படையாக சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் நம்ம என்ன மாதிரியான அமைப்பில் சிவபெருமானை வணங்கலாம் அப்படின்னா, குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படம் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிவனும் சக்தியுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பயப்படுறதுனால சொல்கிறேன். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சிவலிங்கம், ஒரு குட்டியோண்டு சிவலிங்கம் வச்சுக்கலாம். லிங்கத்துக்கு நம்ம மாசி மகா சிவராத்திரி அன்று இரவெல்லாம் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும். சொல்லவே முடியாது, இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி. ஈசனை ஒரு சின்ன அளவில் ஒரு ஸ்படிகத்திலேயோ இல்லை ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு குட்டியாக கூட நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படம், சிவன், முருகன், சக்தி, சிவன், இப்படி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் கூட நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்போது திங்கட்கிழமை நம்ம செய்யக்கூடிய நெய்வேத்தியம் பால் சாதம், தயிர் சாதம். தொழில் விருத்தத்தை கொடுக்கக்கூடியது திங்கட்கிழமை நாம் செய்யக்கூடிய நெய்வேத்தியமும் பூஜைக்குமான பலன். அதாவது தடைப்பட்ட தொழில்கள் கைகூடுறது. அதே போல் தொழில்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தொழில்களில் நஷ்டமாகவே ஆயிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே 100க்கு 100 தீர்வு நம்ம சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை விரதம் இருந்து திங்கட்கிழமை நாம் செய்யக்கூடிய நெய்வேத்தியம் பால் மற்றும் தயிர் சாதம். இதை சிவனுக்கு படைச்சிட்டு ஒரு 2-3 பேருக்கு தானமாக கூட நம்ம கொடுத்து அந்த நாளுடைய பலன்களை பெற்றுக்கலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா கதம்ப சாதம் வைக்கலாம். சிவபெருமானுக்கு அன்றைய தினம் விரதம் இருந்து பூஜை செஞ்சுட்டு அவருக்கு உரிய தானம் கதம்ப சாதம் ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்குரிய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த வேலை இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க. படிப்பறிவு கொடுப்பதற்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், படிப்பில் ரொம்ப மட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நம்ம நைவேத்தியம் கதம்ப சாதம் வச்சு ஐயாவுக்கு தீபாரதனை காமிச்சு வழிபாடு செய்யும்போது படிப்பறிவு மந்தத்தன்மை குறையும். அதே போல் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வரமாக
அந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகளும் விரதங்களும் கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை வெண்பொங்கல். புதன்கிழமை விரதம் இருந்து வெண்பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலோடு கதம்ப சாதமும் நம்ம ரெடி பண்ணலாம். வெண்பொங்கல் அல்லது கதம்ப சாதம், இது ரெண்டில் ஏதாவது ஒரு சாதம் ரெடி பண்ணி புதன்கிழமை விரதம் இருந்து ஐயாவுக்கு நைவேத்தியமாக இந்த 2 சாதங்களில் ஏதோ ஒரு சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் சொல்லக்கூடிய இந்த நைவேத்தியங்கள் எல்லாமே இறைவனுக்கு படைத்துட்டு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு 2-3 நபருக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லாத ஒரு வாயற்ற ஜீவன்களுக்கு கூட ஒரு உணவு கொடுக்கலாம், ஒரு தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அரிய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அவருக்கு நைவேத்தியம் வைத்து தீப வழிபாடுகள் செய்யும் போது திருமண பாக்கியங்கள் தடைப்பட்டு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமண வரன்கள் கிடைக்கக்கூடியது அந்த புதன்கிழமைக்கான ஒரு அற்புதமான ஒரு பலன். திருமண தடைகள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லா தன்மைகள் நிவர்த்தி பெறும். கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது, பிரிவுகள் வருது அப்படிங்கக்கூடியவங்க புதன்கிழமை நம்ம இந்த கதம்ப சாதம் வெண்பொங்கல் இது ரெண்டில் ஏதோ ஒரு சாதம் நைவேத்தியம் வச்சு தீபாராதனை காமிச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது அன்றைய தினத்திற்குரிய பலன்கள் கிடைக்கும். அடுத்து வியாழக்கிழமை சித்தரன்னம் என்று சொல்லக்கூடிய அன்னாபிஷேகம். சிவனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம் அன்னாபிஷேகம் செய்வது. வியாழக்கிழமை அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் போது தீராத ஒரு கடன் பிரச்சனைகள் தீரும், வீட்டில் செல்வாக்கியங்கள் கூடும். நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சாப்பாடு கூட ஒரு நேரம் வழி இல்லாத மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் பாருங்கள், வியாழக்கிழமை இந்த அன்னாபிஷேகம் செஞ்சு ஈசனுக்குரிய விரதங்களை கடைபிடிச்சு அன்னாபிஷேகம் நைவேத்தியமாக வச்சு தீபாராதனை காமிக்கும் போது கண்டிப்பாக செல்வாக்கியங்கள் பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அவ்வளவு அருளாசிகள் அந்த வியாழக்கிழமைக்கு இருக்குது. அடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஐயாவுக்கு பிடித்த பால் பாயாசம் நைவேத்தியமாக வச்சு தீபாராதனை காமிக்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்விதமான ஆன்ம சாபங்கள் நீங்குவதோடு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், செல்வாகியங்கள் கூடும். அதாவது நிறைய சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு கைமாறி போயிருக்கும், கோர்ட்டில் இழுவரியில் இருக்குமான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நைவேத்தியங்கள் படைத்து தீபாராதனை காமிக்கும் போது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு புளியோதரை நைவேத்தியமாக படைக்கலாம். அன்றைய தினம் விரதம் இருந்து புளியோதரை நைவேத்தியமாக படைத்து ஐயாவினுடைய அருளாசி அன்றைக்கு நவகிரக தோஷங்களை நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலுமே சரி அது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே போல் சனிப்பெயர்ச்சி, சனி பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வதற்கு சனிக்கிழமை நம்ம விரதம் இருந்து ஐயாவுக்கு புளியோதரை நைவேத்தியம் படைச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது அதையெல்லாம் நம்மளை விட்டு தீருது, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைத்து தீபாராதனை காமித்து வழிபாடு செய்யும் போது நம் குடும்பத்தில் பல ஜென்ம பாவங்கள் அகன்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு 10 வருஷம் 12 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுடைய கர்மாக்களை எல்லாம் மாறுபடக்கூடிய தன்மை இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம், அவங்களுடைய தோஷங்கள், அவங்களுடைய கர்மாக்கள்னால பிரச்சனைகள், ஆன்ம சாபங்கள் இது எல்லாமே குறைந்து உடனே குழந்தை பாக்கியத்திற்கான அருளாசிகளை சிவபெருமான் கொடுப்பார். அதே போல் செல்வாக்கியங்கள் கூடும், மகாலட்சுமியினுடைய அருளாசிகள் நிறைய கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த மாதிரியான இந்த தினங்கள் எல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு தகுந்து வேண்டுதல்களுக்கு தகுந்து சிவபெருமானை வணங்கும் போது உங்களுக்கான பலன்கள் 100% கண்டிப்பாக நிறைவேறும். இந்த அத்தனை நாள்லையுமே நம்ம நைவேத்தியங்கள் செய்யும்போது மறக்காமல் ஒரே ஒரு வில்வ இலையாவது நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக இந்த மாதிரியான நைவேத்திய முறைகளை எல்லாம் கடைபிடித்து உங்களுக்குரிய நலன்களை பெற்று ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும். அருளாசியோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.